ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு டெஸ்ட் கேஸை வந்து எப்படி வந்து ஸ்கிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டெஸ்ட் இன்ஜினில். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் கேசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் நான் வந்து ஸ்கிப் பண்ணும் அப்படின்னு நினச்சின்னா அது எப்படி வந்து ஸ்கிப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து டெஸ்ட் அனோடேஷன் கொடுக்குறேன். டெஸ்ட் ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு மெத்தட் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு டெஸ்ட். இன்னொரு டெஸ்ட் நான் கொடுக்குறேன். டெஸ்ட் அனோடேஷன்ஸ் டெஸ்ட். இங்கே ஒரு மெத்தட் நம்ம கொடுக்கணும் இல்லையா? void eatனு ஒரு மெத்தட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டெஸ்ட் இன்ஜினில் இன்னொரு வீடியோ பார்த்துருப்போம், ப்ரியாரிட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டெஸ்ட் கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரியாரிட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரியாரிட்டி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது வந்துட்டு டெஸ்ட் இன்ஜினோட ஒரு ஃபியூச்சர் தான் இல்லைங்களா? ஸோ எந்த டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமோ அது நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தாங்க இப்போ நான் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுன்னா எனேபிள்டு அங்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த ப்ரியாரிட்டிலாம் வேண்டாம், எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். ஸோ ப்ரியாரிட்டி இப்போ நான் கொடுக்கல. ஓகேங்களா? எடுத்துறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்கிப் பண்ணலாம். ஓகேங்களா? ஈட்டுங்கிறத. ஸோ அதுக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லை, எனேபிள்டு கொடுக்கணும். ஓகேங்களா? எனேபிள்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பூலியன். ஓகேங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக வந்து ட்ரூவாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ட்ரூவாக இருக்கும். ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிடும். ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். ஓகேங்களா? நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ரன் ஆகும். வெல்கமும் சிடவுன் மட்டும் வரும். ஓகேங்களா? 2 கேஸ் மட்டும் நமக்கு ரன் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ பாருங்கள், வெல்கமும் சிடவுன் மட்டும் வருது. புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈட் வந்து நம்மளுக்கு வரலை. புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரியாரிட்டியும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ப்ரியாரிட்டி ஈக்குவல் டு -1 கொடுக்குறேன். ஓகேங்களா? கமா எனேபிள்டு ஈக்குவல் டு, இப்போ நான் ட்ரூ கொடுக்குறேன், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எனேபிள்டு வந்து ட்ரூவாக தான் இருக்கும் கொடுக்கலனாலும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ப்ரியாரிட்டி -1 கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் எனேபிள்டு 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சிட் டவுன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ கன்சோல் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சிட் டவுன் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வெல்கம் வந்திருக்கு. 2 டெஸ்ட் தான் ரன் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஸ்கிப் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது வந்து நான் ஃபால்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 2 வந்து ஸ்கிப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வெல்கம் மட்டும்தான் வரும். பார்த்தீங்களா? ஒரு டெஸ்ட் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ பாருங்கள், வெல்கம் மட்டும் வந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் டெஸ்ட்டை வந்துட்டு எப்படி வந்து ஸ்கிப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் டெஸ்ட் இன்ஜினில். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.